எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம். 3ஆம் உலகப் போர் வருமா வராதா இந்த ஒரு பதற்றமான சூழலில் மக்கள் பயணித்து கொண்டிருக்கணும். உண்மையிலேயே இப்போ ஒரு 2 கிழமை 3 கிழமை கூட இல்லை அந்த போர் ஆரம்பித்து. இதுக்குள்ளேயே பயங்கரமாக இருக்குது. அடுத்தது எப்படி நகர்றன்னு தெரியாமல் இருக்குது. ஒரு எண்ணெய் தான் பிரச்சனை. ஆனால் எண்ணெய்ற பிரச்சனை எல்லா பொருள்லையும் ஆதிக்கம் செலுத்துது. அங்கே பார்த்தா ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டில் தாக்கம் செலுத்துமா இருந்தால் அங்கே விலைகள் சாப்பாட்டில் இருந்து சக்காலத்துலேயுமே அந்த விஷயம் அட்டாகுது. அதால் ஒரு பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு பணத்தேவை ஏற்படும். நிறைய மக்கள் வாழவே இயலாத ஒரு நிலப்பாட்டுக்கு போவினம் என்றால் அப்படி அந்த எண்ணெயில முக்கியத்துவம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது உலகத்தில் என்று சொல்லி. உலகத் தலைவர்கள் அறிவு வளர்ந்தும் அலையால் அடித்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. ரைட், இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு. வழக்கமாக நாங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு தெரியும். ரங்கன் குடியிருப்பு, கண்ணகி நகர், அதே மாதிரி கல்லாறு, இந்த 3 இடங்கள்லையும் கொட்டகைகள் இருக்குது. அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் ரங்கன் குடியிருப்பில் இருக்குது. அதே மாதிரி கல்லாறில் இருக்குது. இந்த ஆண்டு நினைவுகள், பிறந்தநாள் நிகழ்வு இதுகளில் சாப்பாடு கொடுக்கணுமென்று ஆசைப்படுற உறவுகளுக்கு பொதுவான அந்த மண்டபத்தில் சாப்பாடு கொடுக்குற நிகழ்வை ஏற்பாடு செய்கிறது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கு மதியம் நீங்கள் சமைக்காதீங்க, எல்லாரும் வாங்க இங்கே சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு சாப்பாடுகளை ஏற்பாடு செய்கிறது. அதே மாதிரி 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. யாருடைய நினைவஞ்சலி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ் அனலைதீவு 6ஆம் வட்டாரம் தீவு, யாழ் அனலைதீவு 6ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் செட்டிகுளத்தை வதிவிடமாகவும், செட்டிகுளத்திலையும் வசிச்சிருக்கிறார். அங்கே பிறந்திருக்கிறார், செட்டிகுளத்தில் வசிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு கனடாவில் வாழ்ந்து இறந்திருக்கிறார். உயர் திரு முருகையா கனகலிங்கம். உயர் திரு முருகையா கனகலிங்கம் 8வது ஆண்டு நினைவு. இந்த 8வது ஆண்டு நினைவில் கனடாவில் இருக்கிற அவருடைய உறவினர்களால் சொல்லப்பட்டிருந்தது. இங்கே மதிய சாப்பாடு வழங்குங்க அப்படின்னு சொல்லி. வழக்கமாக 150 பேருக்கான சாப்பாட்டை ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த முறை 250 பேருக்கான சாப்பாட்டை ஒழுங்கு செய்திருந்தாங்க. எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல 250 பேருக்கான சமையலையும், அதே மாதிரி ஒரு 6 கறி, ஐஸ்கிரீம், ஒண்டக்கோன், அதே மாதிரி தண்ணி போத்தல் இதையும் ஏற்பாடு செய்து வழங்கியிருந்தாங்க. உயர் திரு முருகையா கனகலிங்கம் அவர்களுடைய 8வது ஆண்டு நினைவில் அவர்களுடைய உறவினர்களால் கனடாவில் இருந்து சொல்லப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த உலக தலைவர்கள் நினைச்சா இந்த உலகத்தில் உள்ள ஏராளமான மக்களுக்கு இவ்வளவோ ஆண்டுகளுக்கு இலவசமாக சமையலை கொடுக்கலாம், சாப்பாட்டை கொடுக்கலாம். சாப்பாடு அவ்வளவு தேவை இருக்குது. அவ்வளவு நிதி வீண் விரயமாக்கப்படுது இந்த போரினூடாக. இந்த போருக்கு செலவழித்து கொண்டிருக்கிற நிதியை பார்க்க இதை மக்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்களாண்டா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். அறிவில் என்னதான் வளர்ந்தாலும் நிறைய மக்கள் பட்டினியை எதிர்கொள்கிறதுக்கும் நல்ல சமையல் சாப்பிட இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணம் ஆதிக்க வர்க்கம். இவங்க ஒரு பக்கத்தில் காசுகளை ஒதுக்கி நிதிகளை சேகரித்து இந்த மாதிரி போராட்டங்கள் செய்கிறதால மக்கள் நிறைய பேர் வறுமை